கூட சரி, அவர் என்ன அவரோட அப்பாவை கூப்பிடுறாரா? அப்பா என்ன மாமா வாய் பிடிப்பா, விட்ட வேண்டியதானே, அதையும் புடிச்சுக்கிட்டு அடம் பிடிக்கிறீங்க? வசூல குடுறா. வசூல்? ஆமா. என்னது இவ்வளவுதானா இன்னைக்கு? நான் என்ன வசூல் சக்கரவர்த்தியா? அவ்வளவுதான் சொல்ல. ஆமாப்பா, இன்னைக்கு இவ்வளவுதான். அவங்க கூட சேர்ந்து நீயும் போய் சொல்றியா? உன்ன வெளியவர கோவப்படாதீங்க. ஏய், என் கையை இறக்கி விடு. முடியாது, கையை இறக்கி விட்டா உன் பொண்ணு அறைவ. ஐயோ, நான் அறையிலடா, இறக்கி விடுறா. என் பொண்ணு நான் ஆடிக்கிறேன், அதை கேட்கறதுக்கு நீங்க யார்? நீ யாரா? ஐயோ, அவர் இல்லன்னா உன் பொண்ணு நீ உயிரோட பார்த்தே இருக்க முடியாத. ஆமாப்பா, இன்னைக்கு வித்தை காட்டும் போது அந்த பாவி முராத்து வந்து என் கையை பிடிச்சு இழுத்தான். இவன் அலறான். நான் அல்லான்னு கூப்பிட்டேன். உடனே அப்துல்லாவை அல்லாதான் அனுப்பிச்சிருக்கணும். அவர் கொடுத்த உதவியில முராது கூட்டத்தோட ஓடிட்டான். இப்ப ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். அவரை போய் யாருன்னு கேக்குற? வசூல் எவ்வளவு? அப்துல்லா சாப், என் திம்மா தவக்கால அடிக்கணும் சாப். என்ன மன்னிச்சிரு சாப். வந்து உட்காரு சாப். அதே குடிச்சு உட்கார் சாப். உட்கார். தம்பி, முராது மாதிரி ஆளுங்க இருக்கும்போது எங்களை மாதிரி ஏழைகளுக்கு எல்லாம் ஏது தம்பி பாதுகாப்பு? ஒரு காலத்துல இந்த தேசமும் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா இப்போ நல்லவங்க எல்லாம் ஒரு பக்கமாவும் பொல்லாதவங்க எல்லாம் ஒரு பக்கமாவும் பிரிஞ்சு போய் ஊரே நாசமா போச்சு. ஐயா, எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது? தம்பி, கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த தேசத்து இளவரசர் குருகுலம் போன போது சுபேதான்னு ஒரு நாட்டியக்காரிங்க வந்து அவளுக்கு தாளம் தட்டிக்கிட்டே முரான் அவ பின்னாலேயே வந்து 2 பேருமா சேர்ந்து மன்னர் ஹுசேனை மயக்கி விட்டாங்க. சதா குடி வெறியிலையும் சுபேதா ஆசையிலையும் மூழ்கி கிடக்கிறாரு இந்த ராஜா. சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு முரான் தானே சேனாதிபதினு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க. அப்போ இத கண்டிக்க யாருமே முன் வரலையா? வந்தார், முஸ்தாபான்னு ஒரு நல்ல மந்திரி வந்தார். ஆனா அவரு இந்த நாட்டை விட்டே போயிட்டார். அப்படின்னா ராணி கத்திஜாவும் அவங்க மக ஷக்கீலாவும் என்ன ஆனாங்க? பல பேர் பல விதமா சொல்றாங்க. அவங்க யாருக்கும் ஊர்லயே அவங்க கதி என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த இளவரசர் போன போதே நல்லதெல்லாம் அவர் கூடவே சேர்ந்து போயிடுச்சு. ஆனா அவரை பத்தி ஏன் இப்ப பேசிக்கிட்டு? நாட்டை மறந்துட்டு எங்க ஏட்ட புரட்ட போயிருக்கானா முட்டாள். சரி சரி அப்துல்லா, நீங்க வாங்க சாப்பிட போலாம். எங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த முட்டாளுக்கு எப்படி பசிக்கும்? அப்படின்னா நான் தான் அந்த இளவரசன் அப்துல்லா. சச்சி, நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நாடு இந்த நிலைமைக்கு வந்தும் அதை கவனிக்க முடியாத நிலைமையில நான் இருந்தனே, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். உண்மையை உணர வச்ச உங்களுக்கு என் நன்றி. நான் எப்பவே அரசரை பார்க்கணும். இளவரசே, அரசே, நான் விடை மாற்றிக் கொண்டு வருவதற்குள் இவ்வளவு அவசரமா? சுபைதா, அந்த கண நேரம் கூட உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை சுபைதா. பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வரும் நமது திருமண நிறைவு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டாமா? கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டும், அவசியம் கொண்டாட வேண்டும். அதிக செலவாகுமே என்றுதான். ஆகட்டுமே, எவ்வளவானால் என்ன வாரிவிட சொல். வாரிவிட கஜானாவில் போதுமான அளவு பொருள் இல்லையே. ஆமா, என்ன செய்யலாம்? வாரி விட சொல் என்றீர்களே, வாரி என்ற சொல்லியே சற்று குறித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். வாரி? வரி? வரி புதிதாக கொஞ்சம் போடலாம் என்றுதான். பத்திரம் உங்கள் கையெழுத்து. சுபேதா, வெறும் பத்திரங்களில் என்னுடைய கையெழுத்து நிறைய வாங்கி வைத்துக் கொண்டு உன் இஷ்டம் போல் வரியோ சட்டமோ போட வேண்டியதுதானே. நிறுத்துங்கள். யாரடாது எமக்கு கட்டளையிடுவது? அரசே, என்னை இப்பொழுது தெரியாது. உங்கள் கண்கள் தான் சூடாகி பல ஆண்டுகளாகி விட்டனவே. அரசாட்சியை நடத்துகிறீர்கள். அரசாட்சி யார்? யார் நீ? உங்கள் மகன் அப்துல்லா. அப்பா, உங்களை இந்த நிலையில் காணவே நான் வெட்கப்படுகிறேன். குருகுலத்திற்கு என்னை அறிவு பெற அனுப்பிவிட்டு நீங்கள் ஏனப்பா இப்படி அறிவடைந்து விட்டீர்கள்? எங்கே என் தாய்? அப்துல்லா, நானும் உன் தாய்தான். நீங்களும் என் தாயா? ஆண்டவனும் பெற்ற தாயும் ஒன்றுக்கு மேல் இருக்க முடியாதே. அப்படி இருக்க அந்த தத்துவத்தையே தலைகீழாக மாற்றி நானும் உன் தாய் என்கிறீர்களே. பார்த்தீர்களா உங்கள் மகன் பேசுவதை? குருகுலத்தில் சென்று பயின்று வந்தவன் அல்லவா, அப்படித்தான் பேசுவான். அப்துல்லா, உன் தாய்க்குரிய மரியாதையை சுபைதாவுக்கு நீ தர வேண்டும். அதுதான் உன் கடமை. அதே எப்படி உங்கள் ஆசை நாயகி எல்லாம் என் அன்னையாகிவிட முடியுமா? நீங்கள் மஞ்சத்தில் கொஞ்சம் பதவிகள் எல்லாம் என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயாகிவிட முடியுமா? அப்துல்லா, உன் சித்தனை மிகவும் பழித்து பேசுகிறாய். உன் தந்தைக்கு தரும் மரியாதை நன்றாக இருக்கிறது. வீரத்தோடும் மானத்தோடும் நான் வந்து பேசிக் கொண்டிருப்பதுதான் உங்களுக்கு தரும் சரியான மரியாதை. மறந்து போய்விட்ட வீரத்தையும் மறத்து போய்விட்ட மானத்தையும் பரம்பரையில் வந்த மகன் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். குருகுலத்தில் பேசும் கதையும் கூட நன்றாகவே சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் போலிருக்கிறது. அது மட்டுமல்ல, ராஜ தந்திரங்களையும் கற்று வந்திருக்கிறேன். அதர்மம் மேலோங்கி தர்மம் அழியும் போது தர்மத்தை காக்கும் திறனையும் பெற்று வந்திருக்கிறேன். எதற்காக வீண் பேச்சு? அப்பா, எங்கே என் தாய்?
ஏன் பேசாமல் இருக்கு? கொண்டு விட்டீர்களா? சொல்லுங்களப்பா. அப்துல்லா, அமைதியாக பேசு. ஏன் இப்படி தாறுமாறாக நடந்து கொள்கிறாய்? யாரோ மேளம் கொட்டி வந்தவனையும் சதங்கையோடு வந்தவனையும் சதம் என்று நம்பி சத்தியமே வடிவான என் தாயை மறந்து விட்டீர்களா? இவள் ஆடுபவள், ஆட்டக்காரி. ஆட வந்த ஆட்டம் முடிந்ததும் ஓடி விடுவாளப்பா. இவளை நம்பாதீர்களப்பா, நம்பாதீர்கள். அப்துல்லா, நாவை அடக்கி பேசு. நல்ல தாய்க்கு பிறந்த ஒருவன் பேச வேண்டியதை நீ பேசாது. கவலைப்படத்தான் வேண்டும் என்பது உன் தலைவிதியானால் மந்திரிவோடு ஓடிப்போன உன் தாய்க்காக கவலைப்படு. கெட்டி தலைப்புரிய வேண்டும் என்பதுதான் உன் விருப்பமானால் அந்த நடத்தை கெட்ட உன் தாய்க்காக விற்கப்படும். வார்த்தையை என் தாயை பற்றி அவதூறாக பேச உனக்கு எவ்வளவு துணிச்சல்! அவர்களை பழித்து பேச இந்த தேசமும் காலமும் உனக்கு எவ்வளவு இடத்தை கொடுத்து விட்டது. ஆடி பிழைக்க வந்தவளே, யாரை நீ சொன்னாய்? அப்துல்லா, 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 ஓ, இவரா நேற்று கடைத்தெருவில் கலகம் செய்தவனா? ஓ, எனக்கு முன்பே உனக்கு அறிமுகமாகிவிட்டானா அண்ணா? ஆமா, நேற்று இவனுக்கு ஒரு சாதாரண பிரஜையாள், இன்று உனக்கு இந்த நாட்டு இளவரசனாக அறிமுகமான, நாளை சத்தியவதி கதீஜாவின் மைந்தனாக நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கும் போது உங்கள் அனைவருடைய முடிவும் உங்கள் பின்னால் தான் நிற்கப் போகிறேன். தேசி மகனுக்கு நாக்கு மிகவும் நீளுகிறதே என்று சொன்னாய். அப்பா, கேட்டீர்களப்பா, என்ன வார்த்தை சொல்லிவிட்டார்கள்? பேசுங்களப்பா, பேசுங்கள். ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? மனைவி என்பவள் வாழ்வில் உயிரில் சம பங்கு கொண்டவள் அல்லவா? அந்த பாசமும் மதிப்பும் உங்களுக்கு மட்டும் இல்லையா? அப்துல்லா, அவள் கதை முடிந்து விட்டது. ஓடிப்போனவளை நாம் தேடிக்கொண்டிருக்க விரும்பவில்லை. எம்மை தேடி வந்தவளை மகாராணியாக்கி அவளுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டோம். தாய் சொல்வது தந்தை, கேட்பது மகன். அதே சுபேதா, ஆட்டுக்காரி, என் அப்பனையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாயா? அப்துல்லா, என்ன இருந்தாலும் என் ஆசை கணவரின் மகன் என்ற முறையில் இதுவரையில் பொறுத்திருந்தேன். இனியும் என்னை பழித்து பேசினால் என்ன நடக்கும் தெரியுமா? என் தாயை பழித்து பேசியே இன்னும் பூகம்பம் வரவில்லையே, இந்த பூமி வெடித்து உன்னை பிடிக்கவில்லையே. சதிகாரி, நிறுத்து. இந்த தேசத்து மகாராணி கட்டளையிடுகிறேன், இவனை அழைத்துச் சென்று சிறையில் தள்ளுங்கள். தள்ளுங்கள். சுபேதா, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நீ என்னை சிறையிலிட்டாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் சரி, என் தாய் மீது உள்ள களங்கத்தை போக்கும் வரையில் நான் ஓய மாட்டேன். தாய் இருக்க வேண்டிய இடத்திலே நீ இருந்து கொண்டு கட்டளையிடுகிறாயா? இவைக்கு மணல்பா, அந்த இடத்திலே என் தாயை அமரச் செய்து அவர்களை விட்டே உனக்கு தண்டனை கொடுக்க சொல்லுகிறேன். இந்த சபலத்தை நான் நிறைவேற்றாவிட்டால் நான் கதீஜாவின் மகன் அல்ல, என் தாயின் திருச்சி மீது ஆணை. ஆஷா, அப்பா, அப்பா, என்னவா? யார் நீ? நீ கேட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலையை விட உயர்ந்தவள். வீரர்கள், அந்த கிழவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நடக்கட்டும். நல்ல காலம் என் ரூபத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறது. உயிருக்காக போராடும் கயத்தின் மேலே கடைக்கூத்தாட வேண்டியதில்லை. இந்த நாட்டு தளபதி மன்றத்திற்கு வந்து நான் ஒரு முட்டாள். சரச கலையில் எவ்வளவோ தெரிந்திருந்தும் தெருவில் வைத்து உன்னை விளையாட அழைத்தது தவறுதான். கமான், அப்துல்லா கூட்டி. ஆஷா, மாமா, ஆஷாவுக்கு என்னாச்சு? முராதோட கொடுங்கோல் ஆட்சியில வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அவனால கற்பிழந்த ஆஷா வாழ பிரியமில்லாம அவளாவே இறந்து போயிட்டாப்பா. ஆஷா, அப்துல்லாவை சிறையிலிருந்து விடுதலை செஞ்சு சந்தோஷமா கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள நீ இந்த உலகத்தை விட்டே விடுதலை ஆயிட்டியம்மா. இது என்ன நாடா, மிருகங்கள் வாழும் காடா? அந்த காட்டுல இருக்கிற கட்டுப்பாடு கூட இந்த நாட்டுல இல்லாம போச்சு இளவரசு.
அந்த முராத் சிப்பாய்களோட வந்துட்டு இருக்கான். ஒரு முடிவு கட்டுவோம். வேண்டாம், கண்ணீரோட போராடிட்டு இருக்கிற இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே உங்க வீரம் பயன்படும். இந்த தேசத்தோட நம்பிக்கை ஒளியே நீங்க ஆள் பலத்தோட வந்துட்டு இருக்கான். தயவு செய்து தப்பிச்சு போயிடுங்க. என்ன தடுக்காதீங்க. இளவரசே, நான் சொல்றதை கேளுங்க. புலி பதுங்கிறதே பாயறதுக்காக தான். உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்க புரட்சி செய்யலாம். இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் நீங்க காப்பாற்றலாம். கமால் உங்களுக்கு துணையா இருக்கும். நான் சொல்றதை கேளுங்க. வாங்க வாங்க.